இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரம் திங்கட்கிழமையிலே திருப்பலி வாசகங்களை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற ஒரு மைய சிந்தனையிலே இறைவனுடைய அன்பு எப்படி நம்மோடு இருக்கின்றது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கிற உணர்வு கொண்டுள்ளது. ஆனால் உண்மையான அன்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கின்றதா? எல்லோரும் நிறைவான அன்பினை பிறருக்கு கொடுக்கின்றனரா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. உண்மையான அன்பு எந்த சூழ்நிலையிலும் தன்னை சிறைப்படுத்தி கொள்ளாது, பிறரையும் சிறைப்படுத்தாது. அன்பு தடைகளை தாண்டி தனது இலக்கினை கடலை நதி அடைவது போல உண்மையான அன்பும் மனிதத்தை பேணி காக்கின்றது, சிதைந்த மனிதத்தை நோக்கி பயணிக்கின்றது. இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடவுளை அன்பின் அடையாளமாக வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அவரின் அன்பிற்கு எதிராக நாம் செய்கின்ற செயலை சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நம்மை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என ஆசைப்படுகின்ற நாம் அவரை முழுமையாக நாம் அன்பு செய்கின்றோமா என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் அன்பானது மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கியது முதல் தனது உயிர் மூச்சை கொடுத்து அளவில்லாமல் அன்பு செய்தார். ஆனால் அந்த அன்பினை சிதைக்கும் விதமாக தொடங்கிய மனிதனின் செயல் கடவுளின் தியாக அன்பினை மீண்டும் வென்றெடுக்கப்பட்ட நிகழ்வையும் நமக்கு கொடுக்கின்றது. கடவுளின் அன்பு என்றும் நிலையானது என்பதை உணர்வோம். இறைவனின் அன்பை பெற்று நிறைவான வாழ்வை பெற்றவர்களாக, மனிதத்தை அன்பு செய்கின்றவர்களாக வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு